தாவேக ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உளவுத்துறையும் பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணி இப்போ விஜய்க்கு என்ன மாதிரியான வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லேயே விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இரட்டை இலக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு வருகிற தகவல்கள் வந்து 27, 28, 30% அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு 70க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து இந்த நம்பர்களை வந்து இப்போ எங்களுக்கு இத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரபகண்டா பண்ணுறதை பார்க்குறேன். சமீபத்தில் கூட சமூக ஊடகங்களில் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன். சீமானுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வரப்போகிற தேர்தலில் வந்து சீமான் தான் முதலமைச்சர் ஆவாராம். அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளில் வெற்றி கிடைக்குமா. அதுக்கு அடுத்த இடத்துல திமுகவும், 3வது இடத்தில் அதிமுகவும், 4வது இடத்தில் தாவேகாவும் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.